ஹே ஹலோ காய்ஸ், நான் அவங்க பாண்டா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நாம் அந்த ட்ரையல் சாம்பர் வந்து இருந்தோம் இல்லையா சர்வைவல் சீரியஸில், அதை தான் போய் பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு ஸ்டெப்ஸ்லாம் போட்டுட்டேன். இப்போ வந்து கையில் ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டு இங்கே வந்தேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ஒரு ஜாம்பி ஸ்பானர் இருந்தது. ஸோ வந்துட்டு நம்ம அதை சுற்றியும் வந்துட்டு கேண்டில் வச்சுட்டு அது சென்டரில் கேண்டில் வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்பான் ஆகாது அப்படின்னு தான் எனக்கு தெரியும். அதனால் வந்துட்டு நான் வந்து சுற்றியும் கேண்டில் வந்து ட்ரை பண்ணேன். பட் வந்துட்டு வைக்க முடியல என்னால். ஏன் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் மேலே இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பிஸ் வேறு ஆல்ரெடி ஒரு 3 ஸ்பான் ஆகிட்டு சுற்றி நான் எங்கே போகிறேனோ அங்கேயே வந்துட்டு இருந்தது. ஸோ வந்துட்டு என்னால் அந்த ஸ்பானர் மேலேயுமே வைக்க முடியல. அதனால் வந்துட்டு இந்த சைடு ஏதாவது இறங்க முடியுமோ கீழே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் வந்துட்டு என்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்துட்டு சாண்டுமே கம்மியாக தான் இருந்தது. ஸோ வந்துட்டு என்னால் ஃபுல் ஸ்டெப் ஃபினிஷ் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். பட் வந்துட்டு இங்கே பாருங்களேன், என்னால் போக முடியல. அதனால் வந்துட்டு நான் மீண்டும் இங்கேயே வந்து ட்ரை பண்ணேன். ஏன்னா அந்த ஜாம்பிஸ்லாம் அந்த சைடு நான் இருந்தேன் இல்லையா, அங்கே வந்து இருந்தது. மீண்டும் பார்த்தீங்கன்னா வேகமாக இந்த ஜாம்பிஸ் நான் எங்கே போகிறேனோ அப்படி பின்னாடியே வருது. பார்த்தீங்களா, கீழே வந்துட்டு தெரியும் பாருங்கள். ஸோ வந்துட்டு நான் வந்து மேலே வந்துட்டு நம்ம ஏதாவது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்தேன். அப்போ வந்துட்டு கொஞ்சமாக கேண்டிலும் அப்புறம் வந்துட்டு பிக்காக்ஸும் எடுத்துக்கிட்டு நான் இங்கே வந்தேன். பட் வந்துட்டு இதை உடைக்க ட்ரை பண்ணேன்னா என்னால் உடைக்கவே முடியல. இங்கே பாருங்கள், இப்போ கூட 4 ஜாம்பிஸ் ஸ்பான் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு இது என்னடா பண்ணி உடைக்கிறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸில் சுற்றிட்டு இருந்தேன். ஏன்னா நான் கீழே போனேன்னா இதுங்க என்னை சாவடிச்சிடும். அதனால வந்துட்டு எப்படி சாவடிக்கலான்னு சொல்லி இப்படி சுற்றி இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஏணி இருந்தது. ஸோ வந்துட்டு நான் அது மூலயமா ஃபுல்லாக கீழே இறங்கிட்டேன். நான் அப்படி வந்துட்டு மேலே ஏறி வரும்போதுமே என்னை பிடிச்சி சாத்துதுங்க இந்த ஜாம்பி. சரி, இந்த சைடு வந்தால் இங்கேயுமே ஒரு ஏரி இருந்தது. கீழே இறங்கலான்னு பார்த்தா என்னை அடிச்சே தள்ளி விட்டுருச்சுங்க. சரி, ஓகே, வந்துட்டோம், நம்ம வந்துட்டு எப்படியாவது தப்பிச்சு போயிட்டு இங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணால் என்னால் வைக்க முடியல. 2 தான் வச்சேன். அதுக்கப்புறமேட்டுக்க ஒரு வழியாக மேலே வந்துட்டேன். ஸோ வந்துட்டு இப்போது இதுங்க வந்துட்டு நான் எங்கே போனாலும் கூடவே வர்றதுனால அதுங்களை வந்துட்டு நான் கூட்டிகிட்டு போய் தான் வந்து வைக்கணும் கேண்டில். ஸோ வந்துட்டு நான் இங்கே வந்து ஃபுட்டு நமக்கு வந்து ஹெல்த் ரொம்ப குறைஞ்சதுனால ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்கிட்ட ஒரு புறா வந்து என் கூடவே வந்துடுச்சு. சரி போ அப்படின்ட்டு அதையும் கூட்டிகிட்டே தான் சுற்றிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு மீண்டும் இங்கே வந்து இன்னும் 2 கேண்டில் வச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லி உயிரை கொடுத்து நான் கீழே இறங்கிட்டேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த புறா வச்சுச்சு பாருங்கள், ஆப்பு வந்து எனக்கு முன்னாடி உட்காந்துக்கிச்சு நான் வந்து கேண்டில் வைக்கிற இடத்துல. அதனால் வந்து எனக்கு 6 ஸ்டாண்டாக வந்துட்டு ஒர்க் ஆச்சு, கேண்டிலே வைக்க முடியல. அப்புறம் ஒரு வழியாக வந்து கேண்டில் வச்சுட்டு வேகமாக மேலே வந்துட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட சுத்தமாக வந்துட்டு ஹெல்த் இல்லை. இதுக்கு காரணம் இந்த புறாவும் தான். அதனால் வந்து இந்த புறாவை எப்படியாவது கீழே இறக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவனை இறக்கி விட்டு உட்கார வச்சுட்டு நானும் வேகமாக கீழே போயிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகிறதுக்கு தான். நம்மக்கிட்ட சுத்தமாக ஹாட் இல்லாதனால செத்துக்கிட்டு ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இங்கே வந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு மீண்டும் கீழே வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜாம்பிக்கிட்ட ஒரு நண்டனா அடி வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கீழே போயிட்டு இன்னும் வேறு இருக்கிறதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்துட்டு நம்ம கேண்டில் வச்சாச்சு. ஸோ இதுக்கு இனிமேல் ஜாம்பிஸ் ஸ்பான் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் எனிவேஸ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஜாம்பிஸ் ஆல்ரெடி அங்கே உயிரோடு இருக்கிறதுனால அதுங்க நம்மளை சாவடிச்சிட்டு தான் இருக்கும். சரின்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் ஸ்டோன் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சைடு வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடும் போகலாம், அந்த சைடு போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பொட்டி இருந்தது. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொட்டியில் ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் கிடைக்கலங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து அந்த மூங்கில் பாக்ஸுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, கிடச்சதை எடுத்துக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா மீண்டும் வந்துட்டு இங்கே தான் வந்தேன். ஏன்னா இன்னும் கீழே வந்து போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய லூட்ஸ் கிடைக்கலாம். ஏன்னா ட்ரையல் சாம்பரில் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து இங்கே வந்துட்டு ஒரு கீ மாதிரி கிடைக்கும். அதை வந்துட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதுலேருந்து லூட்ஸ் கிடைக்கும்னாங்க. ஸோ அப்படி நான் கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இது ஸ்கெலிட்டன் வந்துட்டு விஷ ஸ்கெலிட்டன்ஸ், பாய்சன் ஸ்கெலிட்டன் வந்து ஸ்பான் ஆகிடுச்சு.
ஸோ வந்துட்டு அது வந்து பாய்சன் ஆகி நான் வந்து செத்து போயிட்டேன். சரி ஓகேன்னிட்டு நம்மளோட திங்ஸ்லாம் எடுப்போன்ட்டு வந்தேன்னா அப்போ மீண்டும் இந்த ஜாம்பி நீ தொத்தி அறுத்துட்டு இருந்துச்சு. சரி நம்ம கொஞ்சம் திங்ஸ் வந்து வேணும், நான் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதனால் வந்து அதெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு தேவையில்லாதது வச்சிட்டேன். ஃபுட்டுமே நமக்கு பாதி போதும், ஏன்னா நம்ம செத்துட்டோம் அப்படின்னா எல்லா டைமுமே கீழே போக முடியாது. அதனால் வந்துட்டு நான் வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன் கீழே. எங்கே அப்படின்னா அந்த ஜாம்பி ஸ்கெலிட்டன் இருக்குது பார்த்தீங்களா, கீழே அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஸ்பானர். இந்த ஜாம்பி வேறு அடிக்குது. நீங்கள் ஸ்டோன் மேலே தானே நின்றேன், அப்போ எப்படி எனக்கு அடிக்குதுங்கன்னே எனக்கு தெரியல. மீண்டும் செத்து போயிட்டேன். இந்த செத்து விளையாடுறதே எனக்கு வேலையாக இருக்குது, அப்படி தானே நீங்களும் நினைப்பீங்க. அது எனக்கே தெரியுது, விடுங்க. என்ன பண்ணுறது, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நான் பெட்டர் ஆகிடுவேன், அடிக்கடி சாக மாட்டேன் அப்படி சொல்கிறேன். பார்ப்போம், ஆனால் தெரியாது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு டோர் ஒன்று கண்ணில் பட்டது. பட் அங்கே போகவே விடலை இவனுங்க, என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க இவனுங்க. சொத்தையே நான் தூக்கிட்டு ஓடுற மாதிரி. நான் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான லூட்டு தானே எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன், அது இவனுங்களுக்கு பொறுக்கலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சோண்டு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு எப்படா கீழே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு இங்கே வந்து நிற்கும்போது இப்போ எதுவுமே பண்ணல, மேபி என்னவோ தெரியல. முன்னாடினா அடிச்சுட்டு தள்ளி விட்டானுங்க, இப்போ வந்துட்டு நான் தான் இவனுங்களை அடிச்சிட்ருக்கேன். பட் வந்து நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, வெப்பனே இல்லை. இது ஒரு பழக்கமாகவே நான் வச்சுருக்கேன், எங்கே போனாலும் வெப்பன் இல்லாமல் போயிட்டு கையாலே 3/4 மணி நேரத்துக்கு அடிச்சிட்ருக்கிறது. சரி அப்படின்ட்டு என்ன பண்ண எங்கிட்டு கீழே வச்சு மீடு சேர்த்து போயிட்டேன். அப்புறமேட்டுக்கு எனக்குலாம் காண்டாயிடுச்சு. இங்கே பாருங்கள், ரீஸ்பான் கொடுக்கவே எனக்கு டென்ஷனில் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வேறு வழி என்ன பண்ணுறது, இப்படி தானே ஓரியாடி ஆகணும், வாழ்க்கையிலேயும் அப்படி தானே. எவனாவது அடித்தா அப்படின்னா கோவப்படலாம், அதுக்கு முன்னே என்ன பண்ண முடியும், நம்ம மீண்டும் வாழ்க்கையை நோக்கி ஓட தானே முடியும். அப்படி தான் இங்கேயும் ஓடிட்டு இருந்தேன். அப்புறமேட்டுக்கா நான் வந்து மேலே நம்ம வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். போயிட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு மேலே போகிறதுக்கும் கொஞ்சம் தூரம் ஆகும், ஏன்னா நம்ம வந்து நான் வந்து டைமண்டுக்காக தானே மைனிங் பண்ண ஆரம்பித்தேன். அதனால் வந்துட்டு லேட் ஆகும் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, நைட் ஆகிடுச்சு போல். என்கிட்ட வந்துட்டு பெட்டுமே கிட்ட இல்லை. ஸோ வந்து நம்ம அங்கே வில்லேஜஸ் கிட்டே போனால் தான் பெட்டு கிடைக்கும். அதனால் நானும் வேகமாக வில்லேஜுக்கு வந்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே பெட் இல்லை, அதனால் வந்துட்டு சுற்றிட்டு தான் இருந்தேன். ஸோ வந்து இங்கே ஒரு வேலையை நமக்கு ஒரு பெட்டு கிடச்சிச்சு. ஆனால் வந்து இந்த வில்லேஜர் பையனும் ஜாம்பிஸும் ஸ்கெலிட்டனும் சுற்றிட்டு இருக்காங்க. ஜாம்பிஸ் இருக்கிறதுனால நம்மளால் தூங்கவும் முடியாது, கிட்ட ஜாம்பிஸ் இருந்துச்சுன்னா. அதனால் வந்துட்டு எங்கடா பெட் இருக்கும், தூரமாக போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்தால் எங்கேயுமே பெட்டு கிடைக்கலைங்க. என்னடா இது எனக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு வேகமாக வந்தால் இங்கே வந்துட்டு புள்ளி போக முடியல, எங்கேயுமே பெட் இல்லை. சரி நீட்டு எல்லா இடத்துலையுமே பெட் இல்லைங்க. என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த ஸ்கெலிட்டன் மண்டையை வேறு ஒரு பக்கம் பயங்கரமாக அடிச்சு தள்ளிட்டு இருந்தான். அவன்கிட்டலாம் இருந்து தப்பிச்சு ஒரு வழியாக வந்துட்டு இங்கே வந்தால் மீண்டும் சுற்றி இல்லாத இடத்துக்கே தான் வந்துட்டுருக்கேன். சரி ஓகே அப்படின்ட்டு மீண்டும் இங்கேயே வந்துட்டேன், ஏன்னா இங்கே வந்து பெட் இருந்தது. பட் ஜாம்பிஸ் இருந்ததுனால தூங்க முடியல இல்லையா. இப்போ வந்து நான் ஜாம்பிஸையும் உள்ளே வர வச்சு நான் செத்தே போயிட்டேன். எப்படி அதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் தூங்கிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வந்துட்டு ட்ரையல் சம்பரை தேடி தான் போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து நான் தூங்கி எழுந்துச்சிட்டேன் இல்லையா, அதனால் இதுக்கு மேலே வந்து எதுக்கு கீழே போகிறேனே தெரியல. பட் எனிவேஸ் ஒரு மாதிரி காண்டாக இருக்குல்ல, நீங்கள் செத்துட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ எரிச்சலாகும். அதனால தான் மேலே போன வேகத்தில் வீட்டு கீழே வந்து இங்கேருந்து இங்கே வந்துட்டு நான் ஆல்ரெடி கொஞ்சம் வெப்பன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அடி வாங்கி செத்து போயிட்டு தான் வந்துட்டு மீண்டும் மேலே போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீஸ்பான் கீழே செட் பண்ணாமல் வேகமாக விருக்குன்னு கீழே போயிட்டுருக்கேன். அதனால் வந்து மேலே வந்துட்டேன். ஸோ மீண்டும் விருக்குன்னு கீழே போக வேண்டியது தான், வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. என் கூட சேர்ந்து நீங்கள் வந்து தான் ஆகணும். வாங்க மீண்டும் கீழே போயிட்டு அந்த எலும்பு கூட மண்டையினங்களை வந்து கொண்டுட்டா போதும். அவனுங்க நார்மலான இதில் வந்துட்டு நம்மளை அம்பிட்டானுங்கன்னா கூட நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த் குறையாது. பட் அவனுங்க ஒரு பாய்சன் நம்ம தான் விடுறானுங்க, அதனால தான் வந்துட்டு சீக்கிரமாக நான் சேர்த்து போயிடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ கூட நான் ட்ரை பண்ணுறது என்னென்னா வந்து சுற்றி வந்து வச்சிட்டோம் அப்படின்னா வரமாட்டாங்கன்னுட்டு. ஆனால் சும்மா அடி வெளுத்து கட்டுறானுங்க. போகிறேன் சாகிறேன் வரேன், ஐயோ எனக்கே வெறுது போச்சுங்க. பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சரி ஓகே அப்படின்ட்டு வந்துட்டு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை,
மீண்டும் செட் தான் போயிட்டுருக்கேன். பார்ப்போம். இந்த ஜாம்பிஸ்லாம் இந்த ஸ்கெலிட்டன்ஸ்லாம் மீறி நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்றத செத்துக்கிட்டாக இருக்கேன். பட் எனிவேஸ் ஒரு என்ன சொல்கிறது, பல அடி பட்டால் தானேங்க சில இதெல்லாம் நம்மளால் முன்னேறி வர முடியும். அப்படி தான் எதுவும். ஸோ இதில் நான் உங்ககிட்ட இன்னொன்றும் சொல்லணும். என்ன அப்படின்னா, கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நானே எனக்கு தோணுதுன்னு பண்ணிகிட்ருக்கேன். அப்படி தான் இந்த ட்ரையல் ஜம்பர் தென் மேன்ஷன் இப்படிலாம் போயிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்களோ அதை நான் பண்ண தயார். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.